கொல்லாமை. அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தொறும். எந்த உயிரையும் கொல்லாது இருப்பதே அறச்செயலாகும். கொலை செய்தல் தீய வினைகள் அனைத்தையும் விளைவிக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாந் தலை. இருப்பதைப் பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாத்து வாழ்வது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுக்கு எல்லாம் முதன்மையான அறமாகும். ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரப் பொய்யாமை நன்று. அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம்பெறுகின்றன. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி என்று அறநூட்களால் சொல்லப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொல்லாத அறத்தை போற்றும் நெறியே ஆகும். நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சிக் கொல்லாமை சூழ்வான் தலை. உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைபிடிப்பவரே சிறந்தவர் ஆவார். கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. கொலை செய்யாமையை வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும். தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன் உயிரே போவதாக இருப்பினும் கூட அதற்காக இன்னொரு உயிரை போக்கும் செயலில் ஈடுபடக்கூடாது. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்குக் கொன்றாகும் ஆக்கங் கடை. பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடும் எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவாகவே கருதுவர். கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து. பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைக்காரர்களை சான்றோர் உள்ளம் இளிய பிறவிகளாகவே கருதும். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத் தீவாழ்க்கையவர். நோய் நிறைந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையை இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பிற உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கிக் கொலை செய்தவர் என்று அறிந்தோர் கூறுவர்.